ஹலோ எவ்ரி ஒன். இந்த வீடியோவில் நம்ம ரேஷியோ அனாலிசிஸ்லேருந்து சில எம்சிக்யூஸ் பார்க்கலாம். இது வந்து சுபாஷ் தே புக்கு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கரண்ட் அசெட் வந்து 2 lakhs இருக்குது, கரண்ட் லைபிலிட்டிஸ் 1,50,000 இருக்குது, ஒர்க்கிங் கேபிட்டல் டேர்ன் ஓவர் ரேஷியோ கொடுத்துருக்காங்க இந்த கொஸ்டினில். WCTR ஒர்க்கிங் கேபிட்டல் டேர்ன் ஓவர் ரேஷியோவில் 6 times. இப்போ நம்ம ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் கேல்குலேட் பண்ணணும். ஸோ 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு ஒர்க்கிங் கேபிட்டல் டேர்ன் ஓவர் ரேஷியோட ஃபார்முலா தெரியும். Revenue from operations divided by working capital. Fine. இப்போ working capital turnover ratio கொடுத்துருக்காங்களா? புக்லேயே கொடுத்துருக்காங்க. கொஸ்டின்லேயே இருக்குது 6 times. ஸோ 6 is equal to revenue from operation நமக்கு எவ்வளோன்னு தெரியல. divided by working capital. நமக்கு working capital ஃபார்முலா தெரியும். current asset minus current liabilities. ஸோ கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க current asset எவ்வளோ கொடுத்துருக்காங்க 2 lakhs, current liabilities எவ்வளோ கொடுத்துருக்காங்க 1,50,000. ஸோ current asset minus current liabilities எவ்வளோ 2 lakh minus 1,50,000 is 50,000. இப்போ ஈஸியாக நம்ம ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். இஸ் ஈக்குவல் டு rupees 3 lakhs. இப்போ இதுதான் ஆன்சர். ஆப்ஷன் பி தான் ஆன்சர். செகண்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். இப்போ செகண்ட் ப்ராப்ளம் பாருங்கள். கால்குலேட் இன்வென்ட்ரி டர்னோவர் ரேஷியோ, ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் கொடுத்துருக்காங்க, ஆவரேஜ் இன்வென்ட்ரி கொடுத்துருக்காங்க, கிராஸ் லாஸ் ரேஷியோ கொடுத்துருக்காங்க 20%. இந்த இன்ஃபர்மேஷன் தான் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. இப்போ ஆன்சர் எப்படின்னு பார்க்கலாம். இன்வென்ட்ரி டர்னோவர் ரேஷியோ ஃபார்முலா தெரியணும் நமக்கு. ஃபஸ்ட்டு இன்வென்ட்ரி டர்னோவர் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு cost of revenue from operations divided by average inventory. Cost of revenue from operation டைரெக்டாக கொடுக்கல, ஆவரேஜ் இன்வென்ட்ரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா காஸ்ட் ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் கண்டுபிடிக்கணும். காஸ்ட் ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் இஸ் ஈக்குவல் டு ஜென்ரலாக என்ன ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் மைனஸ் கிராஸ் ப்ராஃபிட்டா. காஸ்ட் ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் என்ன ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் மைனஸ் கிராஸ் ப்ராஃபிட் எழுதுவோம். நெட் சேல்ஸ்லேருந்து கிராஸ் ப்ராஃபிட் மைனஸ் பண்ணால் நமக்கு காஸ்ட் கிடச்சிரும். ஆனால் இந்த கேஸில் லாஸ் கொடுத்துருக்கிறதுனால நம்ம வி ஷுட் டூ த ஆப்போசிட். அதனால் ப்ளஸ் கிராஸ் லாஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ கிராஸ் லாஸும் அமௌண்ட்டாக கொடுக்கல, பர்சன்டேஜாக கொடுத்துருக்காங்க. அதனால் கிராஸ் லாஸ் வேல்யூ இங்கே தனியாக கண்டுபிடிச்சிக்கலாம். கிராஸ் லாஸ் இஸ் ஈக்குவல் டு 20% ஆன் சேல்ஸ் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன். 12 lakhsல 20% வந்து லாஸாக நமக்கு 2,40,000 கிடச்சிரும். ஓகே, இப்போ காஸ்ட் ஆஃப் ஆர்எஃப் பார்க்கலாம். ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 12 lakhs ப்ளஸ் கிராஸ் லாஸ் எவ்வளோ 2,40,000. இது ரெண்டும் ஆட் பண்ணோன்னா நமக்கு 14,40,000 கிடைக்குமா? இதுதான் காஸ்ட் ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன். இப்போ நம்ம ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இன்வென்ட்ரி டர்னோவர் ரேஷியோ is equal to cost of revenue from operation 14,40,000 divided by average inventory. இது கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. average inventory எவ்வளோ 2 lakhs. we get 7.2 times. இதுதான் ஆன்சர். தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். the dash is useful in evaluating credit and collection policies. தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ the dash is useful in evaluating credit and collection policies. A, average payment period. B, current ratio. C, average collection period. D, net asset turnover ratio. கொஸ்டின்லேயே இருக்க ஆன்சர். கலெக்ஷன் பாலிசிக்கு ஆவரேஜ் கலெக்ஷன் பீரியட் தான் யூஸ் பண்ண முடியும். ஃபோர்த் கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ டோட்டல் அமௌண்ட் ஆஃப் ட்ரேட் ரிசீவபிள்ஸ் ஆஃப் அசோகா லிமிடெட் வந்துட்டு எவ்வளோ 3 lakhs. It had created a provision of 5% for bearer and doubtful debts. ஓகே, ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணியிருக்காங்க. வாட் அமௌண்ட் ஆஃப் ட்ரேட் ரிசீவபிள்ஸ் will be taken to calculate trade receivables turnover ratio. இந்த ஃபார்முலா கால்குலேட் பண்ணுறப்ப எந்த அமௌண்ட் எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ பேசிக்லி இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ்லாம் சப்ட்ராக்டே பண்ண மாட்டோம். அப்போ இந்த ஃபோர்த் கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தா 3 lakh தான் ட்ரேட் ரிசீவபிள்ஸ். அதுதான் எடுத்துக்கணும் கேல்குலேஷனுக்கு. ஃபிஃப்த் ப்ராப்ளம் பார்க்கலாம். இப்போ ட்ரேட் ரிசீவபிள்ஸ் டர்னோவர் ரேஷியோ வந்து 5 கொடுத்துருக்காங்க. ஆவரேஜ் ட்ரேட் ரிசீவபிள்ஸ் வந்து 60,000. கால்குலேட் நெட் கிரெடிட் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ். ஃபிஃப்த் சம் போடுறதுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு ஃபார்முலா தெரியணும். ட்ரேட் receivables
turnover ratio is equal to credit revenue from operations divided by average trade receivables. இப்போ ட்ரேட் ரிசீவபிள்ஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ 5 டைம்ஸ் கொடுத்துருக்காங்க கொஸ்டினில். 5 இஸ் ஈக்குவல் டு கிரெடிட் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் தான் கண்டுபிடிக்கணும், டிவைடட் பை ஆவரேஜ் ட்ரேட் ரிசீவபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் தான். இப்போ கிரெடிட் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் என்ன ஆன்சர் வரும்? எக்ஸாமில் எப்போவுமே ஃபுல் ஃபார்ம்லேயே எழுதுங்க, ஆர்எஃப் அப்படிலாம் எழுத வேண்டாம். நான் எக்ஸ்ப்ளனேஷனுக்காக சும்மா இங்கே போட்டிருக்கேன். ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் ஃபுல்லாகவே எழுதுங்க. 5 into 60,000 3 lakhs rupees, 3 lakhs. இதுதான் ஆன்சர்.